வணக்கங்க. இப்போது சமீபத்தில் நடந்த சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்று. ஒரு அரசு பள்ளியில் ஒரு விளக்கேற்றுவதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பெண்மணியை கூப்பிட்டுருக்குறாங்க. அதில் மேயர் பிரியா அவர்கள் புரோட்டோக்கால் படி தான் நான் நடந்துக்குவேன்னு சொல்லி ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அனைத்து ஆட்சியிலையும் புரோட்டோக்கால் படி தான் எந்த ஒரு விஷயம் நடைபெற்றதா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்குறாங்க. உங்கள் மனதில் என்ன இருக்குங்க? புரோட்டோக்கால் சொல்கிறதெல்லாம் சும்மா நடைமுறைக்கு வேணால் அவங்க சொல்லலாம். ஆனால் ஒரு பெரிய ஆணவ போக்கு மேயர் பிரியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆட்சி மாறினதே அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. இன்னும் திமுக கவர்மெண்ட் நடக்கிறதாகவே அவங்க நினச்சிக்கிட்டு செயல்படுறாங்களா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறவர் சட்டம் இயற்றும் போது சட்டமன்றத்தில் அதுக்கு அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி வாய்ந்தவர். மேயருங்கிறவங்க மாநகராட்சியில் அந்த வார்டுக்கு தலைவராக வேணா இருக்கலாமே தவிர சட்டமன்ற உறுப்பினருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். அந்த மரியாதையெல்லாம் அந்த மேயருக்கு தெரியுமா என்னங்கிறது எனக்கு தெரியலைங்க. ரொம்ப பேசுனா அப்புறம் அவங்கெல்லாம் காரில் தொங்கிட்டு வந்தவங்க, இந்த சேகர் பாபு, இவங்கெல்லாம் இன்னைக்கு சொல்றாங்கள அந்த மாற்றுக் கட்சியினர்கள்லாம் அந்த இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாரு தளபதி அப்படின்னு சொல்றாரு. இவங்க திரைத்துறையில வந்தவர், இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொன்னாங்க. மேயர் பிரியாவை அவ்வளவு பெரிய தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னை மாநகராட்சியினுடைய மேயரை போட்டாங்க மேயரா. அந்த அம்மா எந்த தகுதி அடிப்படையில, என்ன அவங்களுக்கு அரசியல் அனுபவம், பேட்டி கூட கொடுக்க தெரியாதுங்க. கொசுவுக்கு கொசுவலை போடுறேன் சாக்கடையில அப்படின்னு சொன்னவங்க தானே அவங்க. அவங்களுக்கு பொழுதுனைக்கும் அவங்கள மேக்கப் பண்ணிக்கிறதுக்கும் இதுதான் நடந்துச்சே தவிர அவங்க நிர்வாகம் எந்த அளவுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறது அது நமக்கு தெரியாதுங்க. ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அவங்க இன்னும் சொல்ல போனா அவங்களும் ஒரு மகளிர், அவங்களும் ஒரு பெண்ணு, இந்த அம்மாவும் ஒரு பெண்ணு. அந்த விளக்கேற்றுற விஷயத்துல விளக்கேற்றுறது குடும்பத்துக்கு விளக்கேற்றுறவங்களே பெண் தான். அதுவும் ஒரு கல்வி நிகழ்ச்சி. அதுல கண்டிப்பா அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு மேயர் பிரியா ஒரு மரியாதை கொடுத்துருக்கணும். இது புரோட்டோக்கால் சொல்லி தப்பிக்கிறதெல்லாம் அது ரொம்ப நல்லா இருக்காதுங்க.